லட்சம் இன்ட்டு 6/100 6% கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லட்சம் இன்ட்டு 6/100 போட்டால் 12,000. அப்போ முதல் மீது வட்டி 12,000 இங்கே கூட்டியாச்சு. இப்போ லாப நட்ட கணக்கில் செலவாக கருதி முதல் மீது வட்டி பற்று வைக்கிறோம். ரூபாய் 12,000. இது இரண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட். சரிங்களா? முதல் மீது வட்டி முதல் தொகையோடு கூட்டியிருக்கோம், லாப நட்ட கணக்கில் பற்று வைக்கிறோம். இப்போ மூணாவது சரிகட்டு எடுப்பு மீது வட்டி 5% அனுமதிக்க. சரிங்களா? எடுப்புனா என்ன சார்? முதல் என்பது வியாபாரத்தில் உரிமையாளர் வைத்த பணம். ஆனால் எடுப்பு என்பது அதே உரிமையாளர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக வியாபாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். இது எடுப்புன்னு பேர். சரி, அப்போ எடுப்பு மீது வட்டி எப்படி நம்ம முதலுக்கு வட்டி தரமோ அவருக்கு, அவர் வியாபாரத்திலிருந்து எடுத்த அந்த பணத்துக்கு அவர் வட்டி தரணும். அதான் எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்பு மீது வட்டி என்பது உரிமையாளருக்கு, அந்த வியாபாரிக்கு செலவு, ஆனால் வியாபாரத்திற்கு வருமானம் என்கிற அடிப்படையில் இப்போ எடுப்பு மீது வட்டி கணக்கிட போகிறோம். எடுப்பு எங்கே இருக்கும்? முதல்ல கழிச்சிருக்கும் பாருங்க. முதல் 2 லட்சம், அதில் 40,000 கழிச்சிருக்கும், எடுப்புன்னு கழிச்சிருக்கும். சரிங்களா? அந்த 40,000க்கு தான் வட்டி கிடைக்கணும், எடுப்பு மீது வட்டி. இப்போ பாருங்க, எடுப்பு மீது வட்டியை கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா, எடுப்பு என்பது முதல் தொகையை குறைக்கும், எடுப்பு மீது வட்டியும் முதல் தொகை குறைக்கும். அப்போ எடுப்பு 40,000, அந்த 40,000க்கு 5%, 40,000 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் வரும். அப்போ எடுப்பு மீது வட்டியை முதல்லேருந்து கழிக்கிறோம். ஏற்கனவே 1,72,000 ரூபாய் இருக்குது, அதில் 2,000 கழிக்கிறோம். கழிச்சா மீதி 1,70,000. சரிங்களா? இது எடுப்பு மீது வட்டி உரிமையாளருக்கு செலவு என்பதால் கழிச்சிட்டோம் 2,000. மறுபடியும் பாருங்க, 2,000 எப்படி சார் வந்தது அப்படின்னா, இந்த 2,000 எப்படி சார் வந்தது அப்படின்னா, எடுப்பு என்பது 40,000, அதுக்கு 5%, 40,000 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் வரும். அப்போ எடுப்பு மீது வட்டியை கழிச்சிட்டோம், ஒரு விளைவு. இன்னொன்று, எடுப்பு மீது வட்டி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன்? வருமானம்னு சொன்னேன். எனவே லாப நட்ட கணக்கு வரவு பக்கம் எடுப்பு மீது வட்டி 2,000. அங்கே முதல்லேருந்து கழிச்சோம். சரியா? உரிமையாளருக்கு செலவு என்பதால் அவங்க கழிச்சிட்டோம். ஆனால் வியாபாரத்தை பொறுத்தவரை எடுப்பு மீது வட்டி வருமானம் என்பதால் இங்கே லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் வைக்கிறோம், 2,000 ரூபாய். பாருங்க. சரிங்களா? ரைட், இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்தது, கொடுபட வேண்டிய கூலி செலுத்தியதுன்னா உண்மையிலேயே செலுத்தியாச்சு. கொடுபட வேண்டியதுன்னா என்ன பாருங்க? கொடுபட வேண்டிய செலவுன்னா என்னன்னு கேட்பாங்க. டெஃபினேஷன் 5 மார்க் கேள்வி. உரிய கணக்காண்டின் இறுதியில் டெஃபினேஷன். கொடுபட வேண்டிய கூலினா என்னன்னு பார்த்துங்க. நம்ம எந்த வருஷம் கணக்கு தயாரிக்கிறோமோ அந்த வருட கணக்கில் இன்னும் செலுத்தப்படாமல் உள்ள செலவு, அதை உரிய கணக்காண்டின் இறுதியில் செலுத்தப்படாமல் உள்ள செலவுகளை கொடுபட வேண்டிய செலவு எனலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சார் கணக்கில் கொண்டு வரணும் அப்படின்னா, உரிய செலவோடு கூட்டியும் இருப்பிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்திலும் காண்பிக்கப்படும் என்பது ஒரு 5 மார்க் கேள்வி. இப்போ இந்த கொடுபட வேண்டிய கூலி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் பாருங்க. கூலி எங்கே இருக்குது? ஏற்கனவே லாப நட்ட கணக்கில், வியாபார கணக்கில் பற்று பக்கம் கூலின்னு எழுதியிருக்கும். ஏன்னா கூலி என்பது நேரடி செலவு. வியாபாரத்தோடோ அல்லது தொழிற்சாலையோடு நேரடியாக தொடர்புள்ள செலவை நேரடி செலவுன்னு சொல்கிறோம். அப்போ கூலி என்பது நேரடி செலவு என்பதால் வியாபார கணக்கு பற்று பக்கம் எழுதியிருக்கும். கூலி ரூபாய் 10,000. இப்போ கொடுபட வேண்டிய கூலி ரூபாய் 1000 அட்ஜஸ்ட் சரிகட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோமா? உரிய செலவோடு கூட்டுறோம். கூட்டுக கொடுபட வேண்டியது ரூபாய் 1000. ஏற்கனவே 10,000, இப்போ ஒரு 1000, ஆக மொத்தம் 11,000. அப்போ என்ன இந்த கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த 31/3/2002 இருப்பாய் கணக்கில் நீங்கள் எவ்வளோ கூலி செலுத்திருக்கணும் அப்படின்னா 11,000 ரூபாய் கூலி செலுத்திருக்கணும். ஆனால் எவ்வளோ செலுத்திருக்கீங்க? உண்மையிலேயே 10,000 தான். அப்போ 1000 ரூபாய் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயாரிக்க போகிற நிகர் லாபம் தவறு என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் தான் 10,000 ரூபாய் நீங்கள் கூலி செலுத்திருக்கீங்க. இப்போ செலுத்த வேண்டிய கூலி ஒரு 1000, ஆக மொத்தம் 11,000 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். இப்போ நீங்கள் நிகர லாபம் தயாரித்தா கணக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஆண்டு செலுத்த வேண்டிய கூலி ரூபாய் 11,000, ஆனால் நீங்கள் உண்மையிலே எவ்வளோ 10,000 தான் செலுத்திருக்கீங்க. எனவே அதை சரிகட்ட செய்கிறோம். அப்போ 1000 ரூபாய் செலுத்தாமல் உள்ள செலவை உள்ளே கொண்டு வரோம். அப்போ குறிப்பிட்ட செலவோடு கூட்டியாச்சு 11,000 ரூபாய், ஒரு விளைவு. அப்போ இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் காட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த கூலி அங்கே பாருங்க. இப்போ கொடுபட வேண்டிய கூலி ரூபாய் 1000 காட்டுறோம். ஏன் அப்படின்னா, இந்த கூலி இன்னும் செலுத்தப்படவில்லை, செலுத்தாமல் நிலுவையாக இருக்குது. யாருடைய ஏதோ ஒரு உழைப்பாளியோட உழைப்பை நம்ம வாங்கிட்டோம், ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தலை. அப்போ இந்த பணம், இந்த 1000 ரூபாய் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அந்த வெளியால், உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய வியாபாரத்தை விட்ட வெளியால். அப்போ அவருக்கு செலுத்த வேண்டிய பணம் என்பதால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொறுப்பு. எனவே பொறுப்புகள் பக்கம் கொடுபட வேண்டிய கூலின்னு காட்டுறோம். அப்போ கொடுபட வேண்டியதுன்னு கொடுத்துருந்தா உரிய செலவோடு கூட்டுறோம். உரிய செலவுனா கூலிங்க, கூலியோடு கூட்டி காமிக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்த விளைவு இருப்பிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் காட்டுறோம். சரி, அப்போ இருப்பிலை குறிப்பில்
பொறுப்புகள் பங்கு காட்டியாச்சு. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ அடுத்தது கடைசி அட்ஜஸ்ட்மெண்ட் முன்கூட்டி செலுத்திய வாடகை. முன்கூட்டி செலுத்திய வாடகை பேர்லேயே இருக்கு பாருங்க, முன்கூட்டி செலுத்திய வாடகை. அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடியே கொடுத்துட்டோம். இது எப்படி சார் முன்கூட்டி செலுத்திய செலவுனா என்ன சார் அப்படின்னா டெஃபனிஷன். ஒரு 5 மார்க் கேள்வி, ஒரே ஒரு வரியில் பதில். அடுத்த ஆண்டிற்குரிய செலவு. என்ன செலவு? அடுத்த ஆண்டிற்குரிய செலவு நடப்பாண்டில் செலுத்தப்பட்டிருந்தால் அது முன்கூட்டி செலுத்திய செலவுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, முன்கூட்டி செலுத்திய வாடகை ரூபாய் 9,000 கொடுக்குறாங்க. அப்போ வாடகை எங்கே இருக்கும் அப்படின்னா லாப நட்ட கணக்கில் இருக்குது. வாடகை இதை பாருங்க, வாடகை ரூபாய் 4,500 ரூபாய் இருக்குது. ஆனால் அதில் 9,000 ரூபாய் முன்கூட்டி செலுத்திட்டோம். அப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னா இந்த ஆண்டு செலுத்த வேண்டிய வாடகை 3,600 தான். இந்த ஆண்டு எவ்வளோ வாடகை செலுத்தணும்? உண்மையிலே 3,600 தான் செலுத்தணும். ஆனால் 4,500 ரூபாய் செலுத்தியாச்சு. அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஆண்டிற்குரிய 9,000 ரூபாய், அடுத்த ஆண்டிற்குரிய 9,000 ரூபாய் சேர்த்து செலுத்திட்டோம். அப்போ இந்த கணக்கில் வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. எனவே அதை என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். அப்போ முன்கூட்டி செலுத்தப்பட்ட செலவு அப்படின்னா உரிய செலவிலிருந்து கழித்தும். உரிய செலவுனா இங்கே என்ன பாருங்கள், வாடகை. வாடகையிலேருந்து கழிக்க முன்கூட்டி செலுத்திய ரூபாய் 9,000 ரூபாய் கழிச்சிடுறோம். இப்போ எவ்வளோ போடுறோம் பாருங்கள், 3,600 ரூபாய். இப்போ நீங்கள் கணக்கு தயாரித்தா கணக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இதை விட்டுட்டு வாடகையின் ரூபாய் 4,500 ரூபான்னு போட்டு நீங்கள் நிகர லாபம் தயாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட போகிற கணக்கு தவறு. நீங்கள் கண்டுபிடிக்க போகிற மொத்த லாபமோ நிகர லாபமோ இருப்புநிலை குறிப்பிட்ட சொத்துக்கள் பொறுப்புகளை சரியாக இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் முன்கூட்டி செலுத்தப்பட்டதை நம்ம கழிச்சிடறோம். சரிங்களா? முன்கூட்டி செலுத்ததை 9,000 ரூபாய் கழிச்சாச்சு. ஒரு விளைவு. சரிங்களா? அப்போ முன்கூட்டி கண்டிப்பாக சரி கட்டினா 2 இடத்துல வரணுமே. இங்கே கழிச்சிட்டோம். அப்போ இன்னொரு இடம் அது சார் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் முன்கூட்டி செலுத்திய வாடகை. ஏன் சொத்துக்கள் பக்கம் காட்டுறோம்? இந்த முன்கூட்டி இந்த வாடகை, இந்த 9,000 ரூபாய் வாடகை என்பது அடுத்த ஆண்டு தான் நமக்கு செலவு. அடுத்த ஆண்டுக்குரிய செலவு அது நாம் இந்த ஆண்டிலே செலுத்திட்டோம். அப்போ இந்த ஆண்டை பொறுத்தவரை நம்முடைய பணம், அது நம்முடைய பணத்தை வெளியாள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம் என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் அதை சொத்தாக கருதுறோம். எனவே முன்கூட்டி செலுத்திய வாடகை என்பது இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் இடம்பெறும். ஏன்னு கேட்டால் அடுத்த ஆண்டு தான் செலவு. அது இந்த ஆண்டை பொறுத்தவரை 9,000 ரூபாய் செலவு அல்ல. நம்முடைய பணத்தை வேறொரு வைத்திருக்கிறாருங்கிற கருத்தின் அடிப்படையில் அதை சொத்தாக கருதுகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ 4-5 அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், எரிச்சரக்கு இருப்பு எங்கே இடம்பெறும்? வியாபார கணக்கு வரவு பக்கம், இருப்புநிலை குறிப்பு சொத்துக்கள் பக்கம். முதல் மீது வட்டி எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா முதல் மீது வட்டி தொடக்க முதல் மீது கணக்கிடுவாங்க. இப்போ தொடக்க முதல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2 லட்சம். அதுக்கு 6% 12,000 ரூபா கணக்கிட்டு இருக்கோம். அப்போ முதலோடு கூட்டி காமிக்கிறோம். ஒரு விளைவு. இன்னொரு விளைவு, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மீது வட்டி செலவு என்பதால் லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வைக்கிறோம். அடுத்தது 3வது அட்ஜஸ்ட்மெண்ட், எடுப்பு மீது வட்டி 5% அனுமதிக்க கொடுக்குறாங்க. எடுப்பு என்பது 40,000 ரூபாய் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எடுப்புனா என்ன மீனிங் அப்படின்னா உரிமையாளர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டார். எனவே அதுக்கு அவர் வட்டி செலுத்துகிறார் என்கிற அடிப்படையில் எடுப்பு 40,000, அதுக்கு 5% வட்டி. 40,000க்கு இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 2,000 ரூபாய் என்பது முதல்லேருந்து கழிக்கணும். எடுப்பையும் கழிக்கிறோம், எடுப்பு மீது வட்டியும் கழிக்கிறோம். ஆனால் முதல் மீது வட்டி கூட்டுறோம். ஏன் அப்படின்னா முதல் மீது வட்டி என்பது அவருக்கு வருமானம், எடுப்பு என்பது அவர் எடுத்துட்டார் பணத்தை, எடுப்பு மீது வட்டி என்பது அவருக்கு செலவு. எனவே கழிக்கிறோம். அப்போ கழிச்சா 1,70,000 ரூபாய் நிகர விளைவு. 4வது அட்ஜஸ்ட்மெண்ட், கொடுபட வேண்டிய கூலி. இதுலேயே நமக்கு 5 மார்க் கேள்வி பார்த்துருக்கோம். கொடுபட வேண்டியதுனா என்ன? உரிய கணக்காண்டின் இறுதியில் இன்னும் செலுத்தப்படாமல் உள்ள செலவுகளை கொடுபட வேண்டிய செலவுன்னு சொல்லலாம். அப்போ அது கூலி இன்னும் செலுத்தாமல் இருக்காங்க, அது எப்படி நம்ம கணக்கில் கொண்டு வரோம்? அப்போ உரிய செலவோடு கூட்டியும், கூலி வியாபார கணக்கில் பற்று பக்கம் இருக்குது. அப்போ உரிய செலவோடு கூட்டுறோம். 1000 ரூபாய் கூட்டி 11,000 காட்டுறோம். அப்போ 11,000 தான் வரணும். ஆக்சுவலாக நம்ம 10,000 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இன்னும் கொடுபடாமல் உள்ள 1000 கணக்கில் கொண்டு வரோம். அப்போ கொடுபட வேண்டிய கூலி உரிய செலவு உரிய கூலியோடு கூட்டி காமிக்கிறோம். 2வது விளைவு, இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் காட்டுறோம். கொடுபட வேண்டிய கூலி ரூபாய் 1000. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட், முன்கூட்டி செலுத்திய வாடகை ரூபாய் 9,000. சரிங்க, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்? முன்கூட்டி செலுத்தப்பட்ட செலவுனா என்ன மீனிங், என்ன பொருள்? அடுத்த ஆண்டிற்குரிய செலவு நடப்பாண்டில் செலுத்தப்பட்டிருந்தால் அது முன்கூட்டி செலுத்திய செலவு எனப்படும். எப்படி கணக்கில் ரீதியாக கொண்டு வரலாம்? உரிய செலவிலிருந்து கழித்தும், என்ன செலவோ அந்த செலவிலிருந்து கழிச்சிட போகிறோம். இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் காட்ட போகிறோம் என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் இப்போ முன்கூட்டி செலுத்திய வாடகை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுற பாருங்க கணக்கில். முன்கூட்டி செலுத்திய வாடகை என்பது லாப கணக்கில் பற்று பக்கம் இருக்குது. ரூபாய் 4,500. இப்போ நீங்கள் கழிக்க முன்கூட்டி செலுத்தியன்னு போட்டு ரூபாய் 9,000 கழிச்சாச்சு. மீதி 3,600 ரூபாய். இது
இதுதான் 3600 தான் இந்த ஆண்டு செலுத்தியிருக்கணும். நம்ம 4500 செலுத்திட்டோம். எனவே 900 கழிச்சிடுறோம். ஒரு விளைவு. முன்கூட்டி செலுத்திய செலவு இருப்புநிலை குறிப்பில் சொத்துகள் பக்கம் இடம்பெறும். ஏன் சொத்து நம்முடைய பணத்தை வேற ஒருத்தர் வச்சிருக்காரு என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் சொத்தா கருதுகிறோம். இப்போ நம்ம எல்லா சரிகட்டும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம வியாபார கணக்கு இருப்பு கட்ட போகிறோம். வியாபார கணக்கில் வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும். வியாபாரம் 1,60,000 விற்பனை, 40,000 ரூபாய் இறுதி சரக்கு. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டம் 2 லட்சம் ரூபாய். சரிங்களா? அதை கொண்டாந்து இந்த பற்று பக்கம் எழுதுகிறோம். இப்போ வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போகிறோம். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் என்ன? மொத்த லாபம். இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1,09,000 ரூபாய் மொத்த லாபம். வியாபார கணக்கு வெளிப்படுத்தக்கூடிய விளைவு என்பது மொத்த லாபம் 1,09,000 ரூபாய். வியாபார கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வியாபார கணக்கு காட்டக்கூடிய மொத்த லாபத்தை அடுத்து லாப நட்ட கணக்கு காட்டுறோம். லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் மொத்த லாபம் கொண்டு போய் எழுதுறோம். 1,09,000 பிராக்கெட்டில் வியாபார கணக்கு வந்து மாற்றியதுன்னு எழுதணும். இங்கே எழுதும்போது லாப நட்ட கணக்கிற்கு மாற்றம்னு எழுதணும். வியாபார கணக்கில் அந்த லாபத்தை கொண்டாந்து வியாபார கணக்கில் எழுதும்போது வியாபார கணக்கிலிருந்து மாற்றியதுன்னு எழுதணும். அப்போ மொத்த லாபம் லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் 1,09,000 ரூபாய். சரிங்களா? ஏற்கனவே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சுருக்கோம். சரிங்களா? அப்போ வரவு பக்கம் எடுப்பு மீது வட்டி 2,000 இருக்குது. இதை கூட்டுறோம். இதை கூட்டினா 1,11,000 ரூபாய் இருக்குது. சரிங்களா? இப்போ அது அந்த 1,11,000 பற்று பக்கம் எடுத்து எழுதுகிறோம். வரக்கூடிய வித்தியாசம் 84,900 ரூபாய்க்கு பேர் நிகர லாபம். இப்போ நிகர லாபத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வரவு பக்கம் மொத்தத்தையும் கூட்டணும். அது நேரெதிர் பக்கம்னு சொல்லக்கூடிய பற்று பக்கத்தை வந்து எழுதணும். வரக்கூடிய வித்தியாசம் இதுக்கு உள்ள வித்தியாசம் இந்த வாடகை, கழிவு, பொது செலவுகள், முதல் மீது வட்டி இதெல்லாம் கழிச்சு பேர் வித்தியாசம் 84,900 ரூபாய் நிகர லாபம். நிகர லாபம் மாற்றப்படும் கணக்குன்னு ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. நிகர லாபம் மாற்றப்படும் கணக்குன்னு ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. நிகர லாபத்தை எங்கே சார் கொண்டு போய் சேர்க்கலாம்? யாருக்கு சொந்தம்? ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார். ஏற்படக்கூடிய லாபம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். அப்போ வியாபாரிக்கு தான் சொந்தம். அப்போ அவர் வியாபாரியுடைய பெயர்னு சொல்லக்கூடிய முதலோடு கூட்டி காமிக்கணும். அப்போ நிகர லாபத்தை 84,900 முதலோடு கூட்டி காமிக்கணும். அப்போ 2,54,900 ரூபாய். இந்த சரிகட்டெலாம் செஞ்சு எடுப்பை கழித்து முதல் மீது வட்டியை கூட்டி எடுப்பு மீது வட்டி கழித்த பிறகு 1,70,000 அதனோட 84,900 நிகர லாபத்தை கூட்டுறோம். அப்போ 2,54,000 ரூபாய். ஏற்கனவே பற்பல கடன் இதோ இங்கே இருக்குது. கொடுபட வேண்டிய கூலின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்ட பிறகு மொத்த கூடுதல் 2 பக்கமும் ஒரே அமௌண்ட் டேலி ஆகும். சரிங்களா? இதுதான் இறுதி கணக்கு தயாரிக்கிற மெத்தட். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி ஈஸியாக கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, கணக்கில் இருக்கிற விஷயங்கள் முதல்ல சொத்தா பொறுப்பா செலவா வருமானம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், இருப்பாய்வில் பற்று பக்கம் இருந்தால் ஒன்று இருப்பினை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் வரும், அல்லது வியாபார கணக்கு பற்று லாப கணக்கு பற்று பக்கம் வரும். இந்த பக்கம் வரவு பக்கம் இருந்தது அப்படின்னா ஒன்று பொறுப்பாக இருக்கும் அல்லது வருமானமாக இருக்கும். இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நல்லா கவனிங்க. இந்த இருப்பாய்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் சொன்னேன்? 8 மார்க் கிடைக்கும். 10 மார்க் கூட கிடைக்கலாம். மேக்ஸிமம் 8 மார்க். சரிங்களா? அடுத்தது நம்ம சரிகட்டு செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக மார்க் வாங்கிடலாம். ரொம்ப எளிமையாக தான் சரிகட்டு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்குள்ளே ஒரு 14 இனம் தான் வரும். மொத்தம் சேர்த்து ஒரு அதிகபட்சம் 14 இல்லை 15 இனம் தான் கேட்பாங்க. சரிகட்டு அதிகபட்சம் 5, குறைந்தபட்சம் 4 கேட்பாங்க. சரிங்களா? அப்படி சரிகட்டு என்ன கேட்குறாங்க அது ஒழுங்காக புரிஞ்சுண்டு கொடுபட வேண்டியதா, முன்கூட்டி செலுத்தியதா, எடுப்பு மீது வட்டியா, முதல் மீது வட்டியா, தேய்மானமா, அப்போ என்ன பண்ணுறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுன்னு கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இருப்பாய்க்கு உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தான் இடம் வரும். சரிகட்டுதாக இருந்தால் 2 இடம். அந்த 2 இடம் எதுனா ஒரு இடம் என்பது கண்டிப்பாக இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கமோ செலவு பொறுப்புகள் பக்கமோ கண்டிப்பாக இடம்பெறும். அப்போ இறுதி கணக்கை நீங்கள் தெளிவாக போடுறதுக்கு முதல்ல என்ன இனம், அது சொத்தா பொறுப்பான்னு முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அந்த கணக்கில் கொண்டு போய் எழுதிடுங்க. சரிங்களா? இதை முழுமையாக பண்ணிட்டாவே அடுத்தது எளிமையாக சரிகட்டை செஞ்சிடலாம். அப்போ அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு இந்த கணக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு அதிகமாக கணக்குகள் கேட்குறாங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த கணக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்னொரு சார் ஒர்க் அவுட் பண்ணுவார். சரிங்களா? அப்போ இந்த 20 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இறுதி கணக்கில் அதிகமாக மதிப்பெண் வாங்குறதுக்கு இந்த இனங்களை சரியாக புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, எடுத்து எழுதும்போது அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்து போய் எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. சரியா? ஒரு இனத்தை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கீழே எழுதலாம், அது மேலே ஓவர் ரைட் பண்ணி எழுதக்கூடாது. சரிங்களா? இனங்கள் தெளிவாக இருக்கணும். டிஜிட் நேராக எழுதணும். அந்த இலக்கங்கள் நேராக எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த கணக்கில் நீங்கள் 20 மதிப்பெண் முழுமையாக வாங்கிட முடியும். சரிங்களா? அப்போ ரொம்ப இன்றைக்கி பார்த்தது 4 12 மார்க் கேள்வி பார்த்துருக்கோம். 4 12 மார்க் கேள்வி பார்த்துருக்கோம். என்னென்ன கேள்வின்னு பாருங்கள். தேய்மானம் ஏற்பட காரணம் பார்த்தோம். தேய்மானம் அதை விரிவாக பார்த்தோம். தேய்மானம் ஏற்பட காரணம்,
நிலை முதல் முறை, மாறுபடும் முதலுக்கு வேறுபாடு பார்த்தோம். அடுத்து நற்பெயரை மதிப்பை பாதிக்கும் காரணிகள் பார்த்துருக்கோம். அடுத்தது ரொக்கத்திட்ட பட்டியல் தயாரிக்கும் நிலையை பார்த்துருக்கோம். இது 4 தியரி கொஸ்டின் ப்ளஸ் கூடுதலாக ஒரு 20 மதிப்பெண் கேள்வி பார்த்துருக்கோம். 20 மதிப்பெண் கேள்வி. இது நீங்கள் இந்த கணக்குகளை இதே பேட்டர்ன் இருக்கிற கணக்கை நீங்கள் போட்டு பார்க்கும்பொழுது என்னென்ன இனம் எங்கே இடம்பெறும் என்பது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அப்போ எளிமையாக மதிப்பெண் வாங்கிடலாம். அப்போ 54வது கேள்வி உங்கள் இறுதி கணக்கில் 54வது கேள்வியை உங்களால் தைரியமாக தெளிவாக போட்டு 20 மதிப்பெண் உங்களால் வாங்கிட முடியும். அப்படிங்க இதை நீங்கள் பார்க்கும்பொழுது திரும்ப இதே பேட்டர்னில் கணக்கை போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களால் அதிகமாக மதிப்பெண் வாங்க முடியும். அந்த 12 மார்க் கேள்வி தியரி கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். எல்லா பாயிண்ட்ஸும் மனசில் பதிஞ்சிடும். அதிகமாக மதிப்பெண் வாங்கிட முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம 4, 12, 48 மார்க்கு தியரி கொஸ்டினும் ப்ளஸ் கூடுதலாக 20 மதிப்பெண் கேள்வி 68 மதிப்பெண்ணுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா 68 மதிப்பெண்ணை முழுமையாக உங்களால் வாங்கிட முடியும். எனவே நல்ல கவனத்தோடு படிங்க. கணக்குகளை நல்லா கவனித்து வாங்குங்க. தெளிவாக கணக்குகளை போடுங்க. தியரி கொஸ்டின் எழுதும்போது அழகாக அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. ஹெட்டிங் வேறு, அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் வேறு வெவ்வேறு இங்கில் எழுதி டிஸ்கிரிமினேட் பண்ணிங்க அப்படின்னா முழுமையாக மதிப்பெண் உங்களால் வாங்கிட முடியும். அதிகமாக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.